ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன படிக்க போகிறோம்னா சர்ப்ரைஸ் மூவ். ஒரு மூவ் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும் அந்த மூவ். நம்ம அந்த மூவ் எதிர்பார்த்துருக்க மாட்டோம், இப்படி ஒரு மூவ் இருக்கா, இந்த மாதிரி யோசிக்கலாமா அப்படின்றத நம்ம இந்த சம்மில் இந்த கேமில் பார்க்க போகிறோம். இந்த சப்ஜெக்ட் நேம் என்ன? சர்ப்ரைஸ் மூவ். ஸோ ஆக்சுவலாக இதில் 2-3 டாபிக் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கும் இந்த கேமில். பார்த்தீங்கன்னா பிஷப், பான், கிங். ஸோ ஒரே டைனலில் இருக்கா, பின். பிஷப் என்ன பண்ணிருக்கு, இந்த பானை பின் பண்ணிருக்கு. ஸோ அப்போனா இந்த பான் வந்து ஒரு இன்ஆக்டிவ், அந்த பானால் ஆக்டிவாக விளையாட முடியாது. நம்ம ஒரு பீஸை பின் பண்ணோம்னா அந்த பீஸால் ஆக்டிவாக விளையாட முடியும், அதுக்கு பேர் தான் பின். ஸோ இங்கே ஒரு பின் பார்த்தோமா, இப்போ நைட் இந்த பானை அட்டாக் பண்ணிடும். ஸோ நைட் இன்ட்டு அடிச்சோன்னா இந்த செக் வரும், ஆனால் போய் கேப்சர் பண்ணிடும். ஸோ நம்ம வந்து இமேஜின் பண்ணணும். செஸ்ஸில் வந்து திங்கிங் அதுதான் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க. யோசிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஒன்று இமேஜின் பண்ணி பார்த்தோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குயின் இங்கே வந்ததுன்னா நைட் இன்ட்டு அடிச்சுன்னா நைட் 4. நம்ம நைட் 4 சப்ஜெக்ட் படிச்சிருக்கோம். நைட் 4 வந்து ஒரே சமயத்தில் 2 பீஸ் அட்டாக் பண்ணணும், 3 பீஸ் அட்டாக் பண்ணணும், 4 பீஸ் அட்டாக் பண்ணணும். 2 பீஸுக்கு மேலே எத்தனை பீஸ் அட்டாக் பண்ணாலும் நம்ம சிம்பிளாக நைட் 4ன்னு நாம் வச்சுக்கலாம். ஸோ எத்தனை சப்ஜெக்ட் இதில் வந்து பாருங்க, பின் வருது, நைட் 4 வருது, இப்போ செக்கும் வரும். செக் வந்ததுன்னா அப்போ கேம் எண்ட் எப்படி ஆகுது, என்ன மாதிரி பிளாக் விளையாட போகிறாங்க அப்படின்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஐடியா என்ன, இந்த பின் ஐடியா ஞாபகம் வச்சுக்கணும், நைட் 4 ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்டையும் நம்ம ஒரு கேம்லேயும் விளையாடும் போது யோசித்து விளையாடணும். இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் நம்ம படித்தோமே, அதை எப்படி ஒரு கேமில் வந்து நம்ம கொண்டு வர்றது, அந்த அளவுக்கு நம்ம யோசிக்க பழகணும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறாங்க, ரூட் நேராக இருக்கா, ரூட் இன்ட்டு பானை கேப்சர் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம சிலரில் யோசிக்க முடியுமா அப்படின்னு நமக்கே டவுட் வரும். ஆனால் அந்த மாதிரி யோசிச்சா தான் செஸ்ஸில் வந்து நல்லா இருக்கும். எதிர்பாராத ஒரு மூவ், நம்ம ஆப்போனண்ட் வந்து எதிர்பார்த்துருக்கே மாட்டோம், இப்படிலாம் ஆப்போனண்ட் வந்து திங்க் பண்ணுவாங்களா அப்படின்னு ஒரு சர்ப்ரைஸ் மூவ். இதான் இந்த டாப்பிக்கே வந்து என்ன பேர், சர்ப்ரைஸ் மூவ் அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க, சப்ஜெக்ட் சர்ப்ரைஸ் மூவ். ஸோ இப்போ ரூட் செக். ஸோ இந்த பானால் இது கேப்சர் பண்ண முடியும். ஏன் கேப்சர் பண்ண முடியாது, செக் வரும். ஸோ இதுதான் பின். ஸோ அப்போ பானாலே கேப்சர் பண்ண முடியாது. ஸோ பிளாக் என்ன பண்ணுவாங்க, குயினாலே கேப்சர் பண்ணுறாங்க. ஸோ குயினாலே கேப்சர் பண்ணிட்டாங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியோம், இப்போ நம்ம சப்ஜெக்ட் ஒன்று படிச்சிருக்கோம், அது பேர் என்ன, நைட் 4ன்னு படிச்சோம்ல, அந்த சப்ஜெக்டை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 0, the place is 0, 0, 1, 2, 3. ஸோ நைட் இன்ட்டு பான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நைட் இன்ட்டு பானை கேப்சர் பண்ணிட்டான். ஸோ நைட் என்ன பண்ணுது, 0, 1, 2, 3 செக், 0, 1, 2, 3 அட்டாக் த குயின். ஸோ நைட் ஒரே சமயத்தில் கிங்கையும் அட்டாக் பண்ணிட்டு குயினையும் அட்டாக் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணோம், கிங்கை காப்பாற்றியாகும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், கிங் எடுத்து இங்கே வைக்கணும். ஸோ அப்போ நைட் கேப்சர் குயின். ஸோ 9 பாயிண்ட்ஸ் ஈஸியாக எடுத்துட்டோம். ஸோ இப்போ கிங் கேப்சர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் கிட்ட 1, 2, 3 பான் இருக்குது, இங்கே ஒரு பிஷப் இருக்குது. ஸோ இந்த பிஷப் வச்சு கேமை ஈஸியாக வின் பண்ணிடுவோம். ஸோ இந்த பிஷப் வச்சு இந்த பான் சப்போர்ட் கொடுத்துட்டு இந்த பானை சப்போர்ட் பண்ணிவிட்டு இந்த 2 ஒயிட் பண்ணி சப்போர்ட் வச்சுட்டு கிங் சப்போர்ட்டில் இந்த பானை தள்ளிடும். அவன் இந்த பான் தள்ளும்போது இந்த பான் அடிக்கலாம், இங்கேயும் அடிக்கலாம். இந்த பானை இதை தாண்டி போகாது. கிங் இங்கேருந்து இங்கே வந்து இந்த பானை கட் பண்ண ட்ரை பண்ணணும். அப்போ நம்ம பிஷப் வச்சு சப்போர்ட் பண்ணணும். ஸோ இது மாதிரி லாஜிக்கல் மூவ், திங்கிங் மூவ்ஸ்லாம் செஸ்ஸில் நிறைய இருக்குது. ஸோ அது வந்து நம்ம விளையாடி பழகணும். நிறைய பேரோட டைம் கிடைக்கும் போது இது வந்து உங்களுக்கு யோசிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செஸ் விளையாடி நீங்கள் வின் பண்ணுறீங்களோ இல்லையோ, பட் உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக யோசிக்கிற பழக்கம், சிந்திக்கிற பழக்கம், கான்சன்ட்ரேஷன், ஃபோக்கஸ் இதெல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் டைம் கிடைக்கும் போது செஸ் விளையாடி பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுங்க, எல்லோரும் கூடயும் விளையாடி பழகுங்க. எல்லோரும் கூட விளையாடும்போது கொஞ்சம் யோசிக்கணும், பழகிக்கும். ஸோ இந்த கேம் நம்ம சர்ப்ரைஸ் மூவ் அப்படின்னு ஒரு சம் பார்த்தோம்ல, இன்னொரு எக்ஸாம்பிள் சம் இதில் பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்த்தோம், சர்ப்ரைஸ் மூவ், அதில் செகண்ட் சம், எக்ஸாம்பிள் சம். ஸோ இந்த சம்மில் ஐடியா என்ன, ரூக்கு குயின்னு ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கா. ஸோ கிங் இங்கே இருக்குது, இங்கே ஒரு செக் வைக்கலாம், ஆனால் என்ன பண்ணுவோம், பிஷப் கேப்சர் பண்ணிடும், செக் மேட் ஆகும். ஸோ அதெல்லாம் ஒயிட் என்ன பண்ண போகிறாங்க, ஃபர்ஸ்ட்டு குயின் செக் வைக்கிறாங்க. ஐடியா என்ன, ரூக் சப்போர்ட் த குயின். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறாங்க, கிங்கை நகர்த்த போகிறாங்க. ஸோ செக்கிலேருந்து கிங்கை காப்பாற்றிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து சர்ப்ரைஸ் மூவை யோசிக்க போகிறோம். எப்படி ஒரு வித்தியாசமான மூவ், ஒரு ஆச்சரியமான மூவ் அப்படி யோசித்து திங்க் பண்ணி விளையாடுப்போம். ஸோ என்ன பண்ணுறோம், 0,
1 2 3 knight check 0 1 2 3 knight check 0 1 2 3 queen attack the queen இது பேர் என்ன knight fork ஸோ knight fork வச்சோடனே கிங் என்ன பண்ணும் செக்குக்கு இங்கே போக முடியாது ஸோ செக் வச்சா நம்ம என்ன 3 ஆப்ஷன்ஸ் படிச்சிருக்கோம் செக்கை தடுக்கலாம் பிளாக் பண்ணலாம் எஸ்கேப் தப்பிக்கலாம் அந்த செக்கில் தப்பிக்கலாம் எந்த பீஸால செக் வைக்கிறாங்களோ அந்த பீஸையே கட் பண்ணிடலாம் ஸோ இந்த 3 பாயிண்ட் வந்து நாம் வச்சுக்கணும் பிளாக் பண்ணுறது எஸ்கேப் பண்ணுறது கட் பண்ணுறது தப்பிக்கிறது தடுக்கிறது அந்த பீஸையே கட் பண்ணுறது கேப்சர் பண்ணுறது அதாவது அந்த பீஸையே வெட்டிடுறது அப்படி கேப்சர் பண்ணிட்டோம்னா அந்த பீஸை கேப்சர் பண்ணால் அந்த செக்கில் நம்ம தப்பிச்சிடலாம் ஸோ இப்போ ஆப்போனன்ட் என்ன பண்ண போகிறாங்க பிளாக் என்ன பண்ண போகிறாங்க பான் கேப்சர் நைட் ஸோ இந்த பானையை அவுட் பண்ணிட்டோம் ஸோ ஒயிட்டோட ஐடியா என்ன இந்த குயின் இங்கே இருக்குல்ல ஸோ குயினால் கேப்சர் பண்ணாங்க செக்கு ஸோ ஐடியா என்ன பிஷப் சப்போர்ட் த குயின் ஸோ பிஷப் என்ன பண்ணுது இங்கே இருக்கிற டைனர் இங்கேருந்து இந்த குயினுக்கு சப்போர்ட் கொடுக்குது ஸோ கிங்கால் குயினை கேப்சர் பண்ண முடியாது கிங்கால் இங்கே போக முடியாது இங்கேயும் போக முடியாது இதுக்கு பேர் என்ன செக் மேட் ஸோ இந்த மாதிரி யோசிக்க பழகுங்க முயற்சி செஞ்சால் எல்லாராலையும் முடியும் ஸோ அதனால் திங்க் பண்ண பழகுங்க கண்டிப்பாக எல்லாராலையும் செஸ் நல்லா விளையாட முடியும் ஸோ அடுத்த கிளாஸில் உங்களை வேற ஒரு டாப்பிக்கில் மீட் பண்ணுறேன் நன்றி